ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் வந்து கன்னியாஸ்ரீங்கிற ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது ஒரு எக்ஸிபிஷன் லெவல் ரோஸு, பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு மண் தொட்டியில் வச்சுருக்கேன், சிண்டர் மீடியா. ஸோ இது பக்கத்தில் பாருங்கள், ஒரு எல்லோ ஸ்ட்ராப் வச்சுருக்கேன். ஸோ இதில் நிறைய இன்செக்ட்ஸ் வந்து அட்டாக் ஆகுது. ஸோ செடிக்கு போக வேண்டிய இன்செக்ட்ஸை மேக்ஸிமம் ஒரு 75% வந்து இதில் ஒட்டிடும். ஸோ செடி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் செடி பாதுகாப்பாக ரொம்ப அட்டாக் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லோ ஸ்டிக்கி ஸ்ட்ராப் தாராளமாக கார்டனில் 1-2 வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் இன்செக்ட்ஸ் வந்து அதில் போய் ஒட்டிக்கிறோம். ஸோ புதுசாக ஆன்லைன் ரோசஸ் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், வளர்த்துட்ருக்கேன். அது பக்கத்துலேயே ஒரு எல்லோ ஸ்டிக்கி ஸ்ட்ராப் வச்சுருக்கேன். ஸோ இது இப்போது கேஎஸ்டியில் வாங்கினோம், 3ஆம் தேதி வாங்கினோம் சொன்னேன் கூட. அந்த செடி பக்கத்துலேயும் வச்சுருக்கேன், ஒரு 5-6 செடி பக்கத்தில். இதை இப்போ தான் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி லேசாக தளிர் வருது. ஸோ இந்த தளிரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த அட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பூச்சி கார்டனில் இருக்குங்கிறத நம்ம தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இது பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் வாங்கின செடி. இது ரொம்ப நாள் ஆகுது, ஆனாலும் இப்போ தான் தழுக்குது. ஸோ நம்ம செடியை பற்றி சொல்ல முடியாது, எப்போ தழுக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குறத பொறுத்து இருக்குது. ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக தழுத்துரும். ஸோ இதை தொட்டிக்குள்ளே தொட்டி வச்சுருக்கேன், க்ரிப்புக்காக ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு தொட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த செடியும் தொட்டிக்குள்ளே தொட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிரஹாம் தாமஸ், இதுவும் தழுக்குது லேசாக. ஸோ அவங்க கட்டை கொஞ்சம் கனமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க கனமாக கொடுக்கல, சிலது கனமாக இருக்குது, சிலது வந்து லேசாக இருக்குது. ஸோ இது வந்து புஷ்பாஞ்சலி பிரபீரில் வாங்கினது. இது மண் தொட்டியில் டைரெக்டாகவே வச்சுட்டேன். ஒரு சின்ன டைபேக் இருக்குது, அதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செடிகளை பார்த்து வளர்க்கணும்ப்பா. பாருங்கள், இது வந்து குட்டி குட்டியாக செடியை இப்படி வளர்த்துட்ருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், 2-3 நர்சரியில் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சிலது ஸ்பீட் பிக்கப் இருக்குது, சிலது ஸ்லோ பிக்கப் இருக்குது. இது பிஷப் கேஸ்டலுங்கிற ஒரு டிஏ ரோஸு. இது இப்போ 3ஆம் தேதி நம்ம கேஎஸ்டியில் வாங்கின செடி. இப்போ லேசாக தளிர் வருது. ஸோ மாடிக்கு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தொட்டிக்குள்ளே தொட்டி வச்சுருக்கேன், இங்கிட்ட அங்கிட்ட வேர் ஆடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு செடி. இது வந்து டேவிட் ஆஸ்டின் ரோஸ் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா செடியும் நம்ம வந்து கொக்கோபிட் மீடியாவில் இருக்குது. எல்லா செடியும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெயில் காலையில் இன்றைக்கி நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இது DA29 கான்ஸ்டண்ட்டு. இது வந்து இப்போ பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் வாங்கினது, லேசாக தழுக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்கணும். உங்களுக்கு செடி ரொம்பவும் நனையக்கூடாது, வெயிலும் படக்கூடாது. இந்த சின்ன செடியை பார்த்து கரெக்டாக நம்ம கொண்டு வந்தோம்னா வந்துடும். இது வேனிசா பெல்லுங்கிற ஒரு டிஏ ரோஸு. இது சொலேரிங்கிற ஒரு டச் ரோஸு. ஸோ அவங்க கொடுக்கும்போதே கட்டை பெருசாக கொடுத்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு க்ரோத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக நம்ம வளர்த்து கொண்டு வந்துடலாம். ரொம்ப குச்சி மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது சொலேரி எல்லோ கலர் ரோஸு, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வருஷம்தான் எனக்கு கிடச்சிருக்கு இந்த ரோஸு. ஸோ பாருங்கள், இது டெஸ்ஸு டிஏ ரோஸு, நல்ல ஒரு ரெட் கலரு. இது கிளைம்பிங் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க, உங்களுக்கு கார்டனில் கிளைம்பிங் வெரைட்டியெல்லாம் நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது, நீங்கள் அழகாக வளர்க்கலாம் அப்படின்னீங்க. ஸோ நிறைய வாங்கியிருக்கேன்ப்பா கிளைம்பிங் வெரைட்டி. இனிமேல் அந்த செட்டப்புக்காக தான் நிறைய அந்த மாதிரி கிளைம்பிங் ரோசஸ் டிஏ ரோசஸில் வாங்கியிருக்கேன். இன்னும் கூட கிளைம்பிங் ரோசஸ் வாங்கி நம்ம வைக்கலாம். ஸோ இது ராயல் ஜூப்ளி. ஸோ இந்த செடி நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் திடீர்னு பூனை வந்து தட்டி விட்டு கீழே எல்லாம் கொட்டி போச்சு. திருப்பி எடுத்து நட்டினேன், ஆனால் பரவாயில்ல, பொழைச்சிக்கிருச்சு. லேசாக தளிர் வருது. இது போய்டும் நினச்சேன், திருப்பி வந்துருச்சு. சம்டைம்ஸ் கார்டனில் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இது ஒரு DA44. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இப்படி வளர்த்துடலாம். நியூ பிகினர்ஸ்க்கு வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்னொரு கொஸ்டின்னு, சாயிலும் ரைசஸ்லேயும் நான் வந்து செடி வளர்க்குறேன். ஸோ ஆர்கானிக்காக கொடுத்துக்கிட்ருக்கேன். இப்போ திடீர்னு இன்ஆர்கானிக்கை ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ திருப்பி கொடுக்கலாமா அப்படின்னெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆர்கானிக்குங்கிறது வந்து 12 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னீங்க. இன்ஆர்கானிக் வந்து மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் வச்சுருக்கேன், அதை திருப்பி கொடுக்கட்டுமான்னு கேட்குறீங்க. ஸோ மாற்றக்கூடாதுப்பா. செடி வந்து எப்பயுமே ஒன்று ஆர்கானிக் கொடுத்துட்டு வளர்த்துக்கிட்டே இருக்க செடி டக்குன்னு மாற்றக்கூடாது, செடி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த செடியை நம்ம வேற கழுவி உமிலையும் சாயிலையும் வச்சுட்டு நம்ம 1261 பேபி
பிளான்ட்டுக்கு கொடுக்குறதுலேருந்து கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து கொண்டு வரோம். இப்போ ரோஸ் ஃபுட் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ், அந்த தான் ரோஸ் ஃபுட்டு, எஸ்எஸ்பி, அதாவது எப்சம் சால்ட் எல்லாமே கலந்தது, அதை தான் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா தான் வளருது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். நீங்கள் அதை பாருங்கள், அந்த கொக்கோபிட் மீடியா சீரீஸில் எப்படி நான் வளர்க்குறேன். அதுபடி தான் எல்லா ஆன்லைன் ரோசஸ்க்கும் வேரை கழுவி வச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வளர்க்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரோஸ் ஃபுட்டு. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. எஸ்எஸ்பி இருக்குது, எப்சம் சால்ட் இருக்குது, 0050 இருக்குது, எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இது இல்லாதவங்க பேலன்ஸ்டு 19 அந்த ஃபெர்டிலைசரும் எப்சம் சால்ட்டு கொடுத்து செடி வளர்க்கலாம். ஸோ இந்த செடி எல்லாம் பாருங்கள் இவ்வளோ கனமாக இருக்குது. இதெல்லாம் வளர்க்குறது ஈஸி. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, கொக்கோபிட்டில் ஆன்லைன் ரோஸ் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த செடியை எப்படி பாட் பண்ணேங்கிற வீடியோ காட்டுறேன். ஸோ இது கட்ட கனமாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும் செடி, இஷ்யூஸ் வராது, பூச்சி கூட ரொம்ப தாக்காது. காரணம் செடி கனமாக இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட வளராத செடி, பழைய செடி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடுங்க. அந்த பாண்டை கழுவிட்டு நீங்கள் எந்த மீடியா வேணாலும் வைங்க, கொக்கோபிட்டு இல்லை சாயில் மீடியா ரொம்ப ஏரியாக இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள் மெலீஸாக இருக்கும் ஆன்லைன் ரோஸு. இது வந்து கனமாக இருக்குது. இது வளர்க்க உங்களுக்கு ஈஸி. அந்த மெலீஸாக இருக்கிறது வளர்க்குறது ஒரு ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு ப்ராக்டிஸ் இந்த மழை காலத்தில் பண்ணி நல்லா வளர்ந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஆன்லைன் ரோஸ் வளர்க்கலாம். பாருங்கள் இந்த மீடியா இது எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து 2 வருஷம் ஆச்சு இந்த செடி. அந்த பாண்ட் வெளியில் வரவே இல்லை. ஸோ இதுதான் இதில் ப்ராப்ளம். உங்களுக்கு வேர் வெளியில் வராது. ஸோ க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பூ விடும் உங்களுக்கு, ஓரளவுக்கு தான் விடும். கொக்கோபிட் மீடியா அளவுக்கு ரொம்ப வந்து ஸ்பீடாக உங்களுக்கு பூ கிடைக்காது. செடியோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் நர்சரியோட பாண்டோடு வச்சிங்கன்னா. ஆனால் ப்ராக்டிஸ்க்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வச்சாகணும். எடுத்த உடனே உங்களுக்கு பேர் ரூட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் இதை முத வச்சது. ஸோ இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நீங்கள் கழுவிடணும். நீங்கள் ஹியூமிக்கும் சாஃபும் தண்ணியில் முக்கி இந்த செடியை வந்து கழுவிட்டு இதில் முக்கி நீங்கள் பாட் பண்ணிடணும். ஸோ இதில் எவ்வளோ வேர் இருக்குது. ஆன்லைன் ரோசஸில் இவ்வளோ வேர் இருக்காது. 4 வேர் தான் இருக்கும். அந்த 4 வேர் வச்சு தான் நம்ம வளர்க்கணும். ஸோ இது ஈஸியாக பிக்கப் ஆகிடும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய செடியை இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் பாட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நான் கொக்கோபிட் மீடியாவுக்கு கொடுக்குறத அப்படியே நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இதோட பாருங்கள், இது வெளியிலே வரல, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. அதை தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. வேர் கம்மியாக தான் வந்திருக்கு. 2 வருஷமாக ஒரு தொட்டிக்குள்ளே இருக்குது. அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. செடி வரும்போதே பெரிய செடி தான், ஆனாலும் க்ரோத் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் சாஃப் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் வாட்டரில் 2 கிராம் எடுத்துக்கோங்க. சாஃபை மெஷர் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு டீஸ்பூனில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த செடியை வந்து ஊற வைங்க ஒரு 1 மணி நேரம். தண்ணி அந்த வேர் பாண்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃபும் ஹியூமிக்கும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பாட் பண்ணிடலாம். ஈஸியாக பிக்கப் ஆகிடும். ஸோ இப்படி தான் நான் பாட் பண்ண இந்த செடி எல்லாமே இப்போ ஈஸியாக தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த செடிகளுக்கு எல்லாமே நம்ம என்பிகே கொடுத்து தான் வளர்க்க போகிறோம். ஆர்கானிக்காக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாண்டோடு வைக்கிற செடிகளுக்கு ஆர்கானிக் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஹியூமிக்கு கிரானியூல் ஃபார்ம்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட லிக்விட் இருந்தால் 1 ml 1 லிட்டர் வாட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரானியூல் இருந்தால் 1 லிட்டர் வாட்டரில் 1 கிராம். ஸோ நான் இந்த 2 பக்கெட்டில் 2 செடி உங்களுக்கு பாட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வளர்க்க ஆசை இருந்துக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். ஸோ ஆல்ரெடி கொக்கோபிட் சீரீஸில் இப்படி தான் நம்ம வளர்த்து காமிச்சேன். ஸோ அதே தான் இப்போ ரீசெண்டாக 2-3 பேர் கேட்டிங்க. ஸோ உங்களுக்காக தான் காட்டுறேன் நான். பார்த்துக்கோங்கப்பா. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பழைய செடியை இந்த மாதிரி ரூட்டில் இருக்க எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஹியூமிக்கை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் பாட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு போய் நான் மைக்ரோரைஸ் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். இது வந்து கொக்கோபிட் மீடியாவில் தான் நான் பாட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே பாட் பண்ணிடலாம். பாருங்கள், கட்ட கனமாக இருக்கும். ஈஸியாக பிக்கப் ஆகிடும். உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ தொட்டி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு 8 இன்ச் தொட்டி. 8 இன்ச்லேயே நீங்கள் பாதி கொக்கோபிட் போட்டால் போதும். நீங்கள் நிறைய போட்டு அமுக்கணும்னு அவசியம் இல்லை. வளர வளர நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம்.
ஸோ கொக்கோபீட் பொறுத்த வரைக்கும் வாஷ்டு கொக்கோபீட்டாக இருக்கணும், நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும், அதில் சால்ட்ஸ் ரொம்ப இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சாயில் மீடியாவில் கூட வைக்கலாம். சாயில் மீடியா ஆல்ரெடி 2-3 சாயில் மீடியா காட்டியிருக்கேன். 50% சாண்டு, 25% சாயிலு, 25% கம்போஸ்ட்டு, கொஞ்சம் போன் மீலை, கொஞ்சம் நீம் கேக்கு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். சாயில் மீடியாவில் இந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் ஹைட்டை பார்த்துக்கிறணும், ஹைட்டை பார்த்துட்டு கரெக்டாக வைக்கலாம். பாருங்கள், கொக்கோபீட்டை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் மேலே இது ஈஸி தான். உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இவ்வளோ வேர் இருக்கிற செடியை ஒன்று கழுவி வச்சிங்கன்னா ஈஸியாக பிக்கப் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ப்ராக்டிஸ் ஒரு 6 மந்த்ஸ் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சுன்னா அப்புறம் ஆன்லைன் ரோஸ் வாங்கி தைரியமாக வளர்க்கலாம். நல்லா க்ரிப்பாக நிற்கிற அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா க்ரிப்பாக வச்சுட்டு நீங்கள் நல்லா லைட்டாக அந்த ஏர் பாக்கெட்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா அமுக்கி உங்களுக்கு வந்து பாட் பண்ணிடணும். ஸோ இந்த செடியை மலையில் வைக்கலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக வைக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ரூட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி செடியை தைரியமாக மலையில் வைக்கலாம். புதுசாக ஆன்லைனில் வாங்கி இப்போ தான் 4 வேர் தான் இருக்கும், அந்த செடியை கொண்டு போய் தான் மலையில் வைக்கக்கூடாது. ஸோ வேர் நிறைய வந்துருச்சுன்னா தைரியமாக இதை கொண்டு போய் மலையிலே வச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மலையில் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ரோத் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நிறைய வேர் இருக்குது. ஸோ எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. ஸோ எதுக்காக நம்ம வந்து ஃபங்கிசைடும் ஹியூமிக் கொடுக்குறோன்னா அந்த வேர் ஆல்ரெடி கையெல்லாம் நம்ம வந்து தொட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ வேரில் ஏதாவது ஃபங்கஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடும். ஸோ ஃபங்கிசைட் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் சாஃப் வச்சுக்கலாம், இல்லை ரெடோமில் கோல்டு, இல்லைனா M45 எது வேணாலும் நீங்கள் 1 கிராம் 2 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் முக்கலாம். பாட் பண்ணிவிட்டு அதே தண்ணி, ஊற வச்ச தண்ணி, சாஃபோ ஹியூமிக் அந்த தண்ணியவே நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் இலை லேசாக வரும்போது 1261 அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வளர்த்திங்கன்னா செடி அழகாக வளர்ந்துடும். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய பழைய செடி எல்லாமே கொக்கோபீட்டுக்கு ரீசெண்டாக மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி வளர்க்கணும், NPK கொடுத்து வளர்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நல்ல ஒரு சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்லைன் ரோஸ் வாங்கி வளர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.